ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டோரி வித் அன்யன்வி. இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டுருக்கோம்னா, நம்ம விநாயகர் கோவிலில் வந்து தேர் திருவிழா இருக்குது விநாயகர் சதுர்த்திக்காக. ஸோ அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன். லெட்ஸ் கோ. கோயில்கிட்ட வந்தாச்சு. உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. ஃபஸ்ட் டைம் நம்ம இங்கே வர்றதுனால என்ன நடக்குதுன்னு அப்படின்னு தெரியல. லெட்ஸ் கோ அண்ட் see. நல்லா டெம்பிளை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நைட்டில் இதுதான் வியூ. இப்போ வந்து ஸ்பெஷலாக லேடிஸ்க்காக வந்து தேர் திருவிழா நடக்குது. அதாவது வந்து கணபதியை வந்து கோயிலுக்குள்ளேயே வந்து சுற்றி கூட்டிகிட்டு போவாங்க விநாயகர் சதுர்த்திக்காக. இந்த பக்கம் வரணும். இருக்கடா. இங்கே நம்ம ரோடு வந்து ஜீப்ரா கிராசிங்கில் தான் கிராஸ் பண்ணோம், இல்லைன்னா ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கோயில் பேர் வந்து நவசக்தி விநாயகர் கோவில். இங்கே வந்து 8 மணிக்கு நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ டைம் வந்து 7:17 ஆகுது. 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க. சரி, பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து நம்ம நிறைய ஆளுங்களை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிறைய ஆளுங்க வந்திருப்பாங்க. அன்றைக்கே நான் காமிச்சிருந்தேன்ல யாகம் இங்கே நடக்கும்னு. அந்த யாகம் இன்றைக்கி தான் நடக்க போகுது. இங்கே பாருங்கள், எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. அந்த யாகத்துக்கு வந்து யாரெல்லாம் வந்து உட்கார்றாங்களோ அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய தமிழ் ஆளுங்க நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, கொடி மரத்தை எப்படி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. கோயில் வந்து களை கட்டிட்டு இருக்கு. அப்படியே கூட இருந்து ஃபுல்லாக என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு விநாயகருக்கு வந்து வெள்ளி காப்பு போட்டிருக்காங்க, வெள்ளி கவசம். மோஸ்ட்லி எல்லா சாமிக்குமே இன்றைக்கி போட்டிருக்காங்க. நான் ஒவ்வொன்றா காமிக்கிறேன். வாங்க, நம்ம அடுத்த சாமியுடைய அலங்காரத்தை பார்க்கலாம். அடுத்தது அம்மன் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா விநாயகர் இங்கே. சரி வாங்க, அப்படியே பார்த்துட்டே போகலாம். விநாயகர் இருக்காரு. இவர் வந்து தட்சிணாமூர்த்தி இருக்காரு. இவர் தட்சிணாமூர்த்தி. இங்கே ஆழ்வார்கள் வச்சுருக்காங்க. அடுத்ததான் நம்மளுக்கு இங்கே லிங்கோத் பவர் இவர் இருக்கார். அப்படியே திரும்பினா வந்து பெருமாள் இருக்கார். பெருமாள் கூட வந்து ஸ்ரீலக்ஷ்மி இருக்காங்க.
இப்போ வந்து சில்வர் கவசம் காப்பு போட்டிருக்காங்க. அடுத்ததான் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ஸ்ரீ பிரம்மா இருக்கு. அடுத்தது துர்கா இருக்காங்க, விஷ்ணு துர்கான்னு எழுதியிருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு சாமி இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் வந்துகிட்டே இருக்காங்க. கடைசியாக நம்ம கடைசி இல்லை, அதுக்கு முன்னாடி பார்க்க போகிறது நம்ம நடராஜர் பெருமாளை தான். கடைசியாக இங்கே வந்து அம்மன் இருக்காங்க. ஸ்ரீ பைரவர் எல்லாரும் வந்திருக்காங்க. நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே உங்களுக்கு டீ எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பிரசாதம் இருக்குது. யாருக்கு வேணுமோ அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க பாக்ஸில். இங்கே உற்சவர் விநாயகரை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்கல்ல, இவங்கள தான் வந்து நம்ம வளம் கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கலசம் வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க. இந்த திருவிழா வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ஒவ்வொரு வாட்டியும் நடத்துவாங்களா? எல்லாம் பாருங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க தீபார்த்தனை காமிக்கிறதுக்காக. ஆட்டத்துக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நம்ம ஒரு டீயை குடிக்கலாம். இதுலேயே வந்து ஒரு தான் இருக்குது, நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒருத்தராக வர ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து 8 to 10 வரைக்கும் போகும், 10, 11 கூட போகும்னு சொல்கிறாங்க. டைம் ஆகும்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் நம்ம எவ்வளோ நேரம் இருந்து எடுக்க முடியுமோ ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இங்கே வந்து எல்லாரும் வந்திருக்கிறத பார்த்தீங்கன்னா, நீங்கள் சீஷல்ஸில் கடல் விட்டு கடல் தாண்டி இந்தியா தாண்டி எங்கேயோ சீஷல்ஸ் ஐலாண்ட் வந்து ஒரு குட்டியான ஐலாண்ட் இல்லை, அங்கே இருக்கீங்க அப்படின்ற உங்களுக்கு நினப்பே வராது. பார்த்திங்கன்னா எல்லாம் ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு பார்க்கவே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. அந்த வைபை க்ரியேட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். இந்த யாகத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக பே பண்ணி ஏற்கனவே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அப்புறமா பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பூ வந்து தமிழ்நாட்டில் இருந்து இங்கே வருதான், டெய்லி வருதான், பாக்ஸாக இந்த மாதிரி பாருங்க. மாலை, அப்புறம் மளிகை சாமான் எல்லாமே வந்து நம்ம இந்தியாவிலேருந்து வர்றது.
இங்கே நடத்திட்டு இருந்த யாகம்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு, தீபார்த்தனமும் முடிஞ்சிடுச்சு. ஐ திங்க் இதுக்கப்புறம் தான் வந்து இந்த ரதத்தை இழுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் இது தெரியாது, ஃபஸ்ட் டைமு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே கொடி மரத்துக்கு பூஜை பண்ணுறாங்க, இன்னும் யாகம் முடியல. சரி, நான் தெரியாமல் சொல்லிட்டேன். யாரெல்லாம் உட்காடுறாங்களோ அவங்க பூஜை முடிச்சுட்டு அர்ச்சனையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் யாகம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சாமியை வச்சு எல்லாம் அங்கங்கே வந்து தீபார்த்தனம் பண்ணிட்டு இருந்தாங்களே, அது வந்து பலி கொடுக்குற மாதிரி வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பலி கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி தான் அந்த சாதத்தை வந்து உருண்டையாக பண்ணி அங்கங்கே வச்சு தீபார்த்தனம் பண்ணாங்க. ஸோ இப்போ அது வந்து பலி கொடுத்ததா அர்த்தமாக. சுற்றி வராங்க, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. இங்கே வந்து இறக்கி வச்சுருக்காங்க. ஐ திங்க் நெய்வேத்தியம்னு நினைக்கிறேன்.
ஸோ தீபார்த்தனை முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து கோயிலை சுற்றி வலம் வருவாங்க விநாயகர். விநாயகருடைய அர்ச்சனை தான் பார்த்துட்ருக்கீங்க. புஷ்ப அர்ச்சனை. இதெல்லாம் வந்து சிஷஸ்ல இருந்து உங்களுக்கு லைவாக வருது. பார்த்துட்ருக்கீங்க. எல்லா லேடிஸும் வந்திருக்காங்க. சாமரம் வீசுறது எல்லாமே அவங்க தான். கொண்டி கொண்டி கடைசியாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த சேர்ந்து நடக்குது. பெண்கள் எல்லாம் சேர்ந்து வந்து நடத்துகிறாங்க.
பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச அந்த கோல்டு ஃப்ளவரை வந்து கொடுக்குறாங்க. எதுக்குன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சாமிக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் சேர்த்து ஒரு மாலையாக கொடுத்துருவாங்க. சேர்த்து அதுக்கு இது கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். तदिवं अहिंसयेनादित्यस्तमति तेजसाज्यभूम्याम् प्रपञ्चभयमोदकस्ये श्रीमते नवशक्ति महागणपते महागणपते भद्रराजा அவசரத்தை வந்து சாமிக்கு மேலே சாத்திடுறாங்க. அவ்வளோதான். இதோட வந்து இந்த சாமியை வந்து அந்த இடத்துலயே நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஜெகத்தி வத்தில் அதுக்கு வந்து விநாயகர் செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு விநாயகர் வந்து 100 செஷல்ஸ் ருபீஸ், அதாவது நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு வந்து 600. உற்சவருக்கு முடிஞ்ச பிறகு இங்கே வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க.
பிரசாதம் கொடுக்குறாங்க, பாயசம். ஓகே, தேங்க்யூ. எப்படி இது எப்படிதாம்மா? அப்புறம் வடை இருக்குது, சுண்டல். ஓகே. இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பெரிய கோயில் இல்லை இது. அதனால் வரவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி பேக் பண்ணி பேக் ஒன்று கொடுத்துட்றாங்க எடுத்துகிட்டு போகிறதுக்காக. நம்ம கோயிலோட பியூட்டி என்னன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கல்ச்சரை வந்து வெளிநாட்டவர்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. சூப்பர்ல. ஸோ இன்னைக்கு வந்து நல்லபடியாக வந்து எல்லா தேர் திருவிழா சூப்பராக முடிஞ்சது. பிரசாதமும் சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நியூஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர ஃபீச்சர்ஸில் என்னென்னலாம் நடக்குதோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு கேப்சர் பண்ணி இந்த வீடியோலாம் உங்களுக்கு போடுறேன். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிற வரைக்கும் அன்டில் சனிதா சந்திக்கிறோம்.